வாணியம்பாடி அருகே ஆடிப்பெருக்கு திருவிழாவில் நடப்பாதை பாலம் உடைந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதை குறித்து அம்பலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு விழா நடைபெற்றுகிறது. இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழாவுக்காக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆடிப்பெருக்கு விழாவை காண சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து பல்வேறு 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று ஆடிப்பெருக்கு திருவிழாவை காண வந்திருந்த பொதுமக்கள் அருகாமையில் உள்ள முருகர் கோயில் அருகாமையில் உள்ள நடைபாதையை சிறிய பாலம் ஒன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக நடைபெற்றுள்ளது. அதில் ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்கள் கடக்க முயன்றுள்ளனர். அப்போது திடீரென்று அந்த பாலம் உடைந்து விழுந்ததில் இதில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கீழே விழுந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதனுடைய வீடியோ காட்சிகளாக தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கொடையாஞ்சி கிராமம் ஆகப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக உள்ளது. இங்க காசி விஸ்வநாதர் கோயிலாகன்றது கொடையாஞ்சி கிராமத்தில் உள்ளது. இதில் காசிக்கு இணையாக இந்த கோயில் ஆகப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்காகவே ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் வருகை தந்து இந்த ஆடிப்பெருக்கானது கொண்டாடப்படுகின்றது. இன்று இந்த பாலத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்களும் மற்றும் ஆண்களும் கடை சென்ற போது திடீரென்ற பாலத்தை உடைந்து காயமடைந்து மருத்துவமனை நடைபெறுகிறார். மேலும் அம்பலூர் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் இந்த கொடையாஞ்சி ஊராட்சி ஆகப்பட்டது இது குறித்து முன்ன நடவடிக்கைகள் எதுவும் செய்யப்படவில்லை. குடிநீர் வசதி மற்றும் பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய இருசக்கர வாகன நிறுத்தமிடம் கழிப்பிடம் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் மிக பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளது. சுபா.